நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது இந்து இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சு போச்சு. அவங்க அப்பா யாரு, தங்கச்சி யாரு அப்படிங்கிற உண்மை வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி எல்லாரும் தோள்லயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த சாரதா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க மூலியமா வந்து உண்மை வந்து தெரிய வருது. அந்த அம்மா வந்து ஒரு ஒரு மாரி மயக்கத்திலே புலம்புற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அதாவது சுப்பிரமணி நீங்கள் கொடுத்த பொண்ணுக்கு வந்து நான் வந்து இந்துன்னு தான் பேர் வச்சுருக்கேன். அந்த பொண்ணு கூட ஒரு டாக்டர் வீட்டில் தான் வந்து வாக்கப்பட்டு போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. இந்த சாரதாம்மா சொல்கிறது வந்து நம்மளை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தானே சின்ன வயசுலேருந்தே இவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தான் அப்பா அம்மா யாருன்னு தெரியாமல் இருந்துச்சு. நமக்கு தான் இந்துன்னு இவங்க வந்து பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கட்டிக்கிட்டவரும் டாக்டர் தானே, அப்படின்னா இவர் நம்மளை தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு வந்து சுடரு, இப்போ வந்து அவங்க அக்கா பிள்ளைகளை வந்து அவள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற உண்மை தெரிஞ்ச உடனேயுமே நம்ம இந்துக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது. நம்மளோட அப்பா தான் சுப்பிரமணியா, நமக்கு இவ்வளோ நாள் நம்ம கூடயே அக்கா அக்கான்னு பேசிட்டு பழகிட்டு இருந்த சுடர் வந்து நமக்கு உண்மையான தங்கச்சியா, ரத்த சொந்தமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுது. அதை விட பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தோடய கையெடுத்து கும்பிட்றாங்க சாரதாம்மாவை பார்த்துட்டு. சாரதாம்மா அழுதுகிட்டே கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே சந்தோஷத்தோடைய வந்து பக்கத்து ரூமில் தானே சுடர் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க. அவங்கள போய் பார்க்குறாங்க. சுடர் வந்து மயக்கத்திலே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்திலே நின்றுக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. சுடர், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு என்னோடய குடும்பம் வந்து கிடச்சிருச்சு, நீ தான் என்னோட தங்கச்சி, அப்பா தான் எனக்கும் அப்பான்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு கவலைனா, இந்த நேரத்தில் வந்து நான் உயிரோடு இருந்திருக்கணும், என்னால் வந்து உயிரோடு இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து வந்து டாக்டர் வராங்க. டாக்டர் வந்து நம்ம சுடரை வந்து செக்அப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடம்புல வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரியுது. உடனே வந்து நம்ம இவரை கூப்பிட்றாங்க, எலியில் கூப்பிட்டு, சார் அவங்க உடம்பு வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு சார், இனிமேல் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் போதும், ஆனால் வீட்டில் போய் கண்டிப்பாக அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம இவர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, எழில் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி வந்து அந்த வேலுனால் வந்து சுடருக்கு வந்து பயங்கரமான பிரச்சனை, அதனால் இவளை வந்து வெளியில் எங்கேயும் விடக்கூடாது, உடம்பு சரியாகிற வரைக்காவது நம்மளோட வீட்டில் வச்சு தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் வந்து முடிவெடுக்காரு. சரி சார், நான் டிஸ்சார்ஜ் பண்ணி நான் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சார் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சுடரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்தோடனே மனம் வந்து கேட்குறாங்க, என்ன இவ வந்து வெளிநாடு போயிட்டான்னு சொன்னால, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மனோ, இப்போ நான் எதுவுமே சொல்கிற நிலைமையில இல்லை, சொல்கிறத கேளு, இங்கே கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ளே பல விஷயம் நடந்து போச்சு, அதனால் எல்லாத்தையும் பொறுமையாக பேசுவோம். இப்போதைக்கு வந்து சுடருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவள் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மனோவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்னடா இவ ஒளிஞ்சிட்டான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், திருப்பி இங்கே வந்துக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஷாக் ஆகி நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம இந்து வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அப்பா தோளில் சாஞ்சிக்கிட்டு, அப்பா உங்கள் தோளில் வந்து நான் உயிரோடு இருக்கும்போது என்னால் சாய முடியல, இப்போவாது சாஞ்சிக்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம இவங்களோட மடியில் படுத்திருக்காங்க. மடியில் இல்லை, அவங்களோட பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. சுடர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, நீ தான் என் தங்கச்சி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உன்னை நினச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.